சாப்பாடே நீதாயா. உன்னை துண்டு துண்டா வெட்டி தந்தூரி பண்ண போறாங்கயா. என்ன சிரிக்கிற? என்ன சாப்பிட போறாங்க? சாப்பிட்டு இல்ல, நோ தந்தூரி ராஜா, நோ தந்தூரி, நோ தந்தூரி. தந்தூரின்னா இதுவா? எனக்கு தெரியல. அப்பாளுக்கா குஜிலிக்கா இந்தக்கா சக்குலிக்கா சக்குலிக்கா. அது இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன்ல நீங்க தான் டான்ஸ் ஆடணுமா? மீ டான்ஸா? ஐயோ, என் புருஷ சாவுக்கு நானே டான்ஸ் ஆடணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, என் பிள்ளைய காப்பாத்தணுமே. சாப்பிட போறாங்கம்மா. என்னடி ஏஜேவ கொல்ல போறேன்னு சொல்றான் இவன். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. ஐயோ, அப்படியே வாயிலேயே போட்டேன்னா என்னமோ ராஜதந்திரான்னு பர்ஃபார்மன்ஸ்ன்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. என்ன ஆச்சு இப்போ? இதுக்கு பேர் தான் பர்ஃபார்மன்ஸா? ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க வேற என்ன புடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க ஜெயம்மா. உன்னை திட்டாம அகாச்சி ரத்தகோ ரத்தகோ ஆபாச்சகாஜா ரத்தம் எல்லாம் சொல்றான். இப்போ விட்டு அந்தா போறாங்க. ஜாஜாயா அந்தோகா தும்பகா அந்தோகா பாஜாகா அந்திச்சுக்கோ. அது உப்பு போட்ட காட்டெருமை ரத்தமா? உங்களுக்கு கொடுத்திருக்கிறது சக்கரை போட்ட குரங்கு ரத்தம். சிரிச்சல. இது எப்படி ஜெயம்மா குடிக்கிறது? ஏய், நான் என்னமோ டெய்லி இத குடிச்ச மாதிரி சொல்றேன். இதுல வேற உப்பு போட்டிருக்கு. பிபி எனக்கு ஆகாது. ஐயோ, அப்ப மட்டும் குடிச்சிட முடியுமா? அந்தகோ குடிக்கணுமா? ஜெயம்மா, அம்மாடி, இத மெதுவா மெதுவா பேசாம கீழே ஊத்திடலாமா? கீழே ஊத்திடலாம் ஜெயம்மா. நிறுத்துங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் தெய்வ குத்தம் ஆயிடும். ஐயோ, இவன் வேற. டானிக்கு கிணிக்கெல்லாம் இல்லடி, ஏதோ கரங்கரங்க ரத்தத்தை கொடுத்து ஐயோ, குடிக்க சொல்றான். கடவுளே. போஜ் போகே. இவன் வேற அடிக்கடி பிரசவ வலி வந்த மாதிரியே கத்திட்டு இருக்கான். போஜ் போக தும்பாரா? அதாவது நாளைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு டான்ஸ் ரிஹர்சல் பண்ணுமா? இது பெரிய ஆஸ்கர் அவார்டு ஃபங்க்ஷன். இதுக்கு ரிஹர்சல் வேறயா? போயா. ஐயோ, ಅಂಚಕಮ್ಮ ತಂಚಕಕ್ಕ ಕೊಂತಕಕ್ಕ ಹಂತನ ತೊಂಬಕಕ್ಕ ಆಜಿಕನ ತೊಂಪ ಆಯ್ಕಿಲಿಕ್ಕಿ எல்லாரும் போய் என் சாவு குத்து ஆடுங்க. ஆ நான் வர மாட்டேன். தந்தூரி மேட்டர் மட்டும் கட் பண்ண சொல்லிடுங்க. ஏகச்சகாதி இந்திக்கக்க தந்தூரி பெஜாக்கோ பெஜாக்கோ இந்தக்கா முடியவே முடியாதான். நீதான் தந்தூரியா? நான் டான்ஸ் ஆடுறேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ಚೀನ್ ಚೀನ್ ಪಹ ಮಂಚು ಮಂಚು ಲಂಪಹ. ஐயோ, இந்த லூசுங்க என்ன சொல்லுதுங்கன்னே தெரியலையே. யோ, என்னையா சொல்றாங்க? ஆட சொல்றாங்க. ஆமா, இது பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஸ்டேஜ். இவங்க எல்லாம் கோ டான்சர்ஸ். இந்த லட்சணத்துல இதுக்கு ரிஹர்சல் வேறயா? சொன்னா செஞ்சிருங்கம்மா, இல்லனா ராஜா கிட்ட போய் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் உங்க புருஷனை காப்பாத்துறது கஷ்டம். ஐயோ, நான் பண்ணிடுறேன். ஐயோ, என்னமோ உளறாளுங்களே. அஞ்சு கட்டி
அப்படியா? சரி, இவங்க சாங்கா நம்ம சாங்கான்னு தெரியாம கன்ஃபியூஸா ஒரு சாங் இருக்கு, அதை ப்ளே பண்ணிடலாமா? பண்ணி தோல. ஓகே. சிங்களகடாடா. சிங்களகடாடா. தலையில ஆண்டனா, அப்புறம் இங்க பறக்கிற ரெக்கை எல்லாம் இருக்கு. பேசதான் போ சொன்னேன். ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? இத பத்தியா ஆண்டனாலாம் வச்சுக்கிட்டு என்ன நெட்வொர்க்கா தேடிட்டு இருக்கேன். ச்சே. உங்களுக்கு இது சமய மேட்சா இருக்கு ஜெயமா. ஆதிவாசி ராஜமாதாவுக்கு 10 பொருத்தமும் பக்கவா இருக்கு. ராஜமாதா லுக்கா எனக்கு? ஆ. ம். எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே நான் அதுல செட் ஆயிடுவேன், உலக நாயகன் மாதிரி. அரே வா. அம்மாஜோ, அம்மாஜோ, ஆவா ஆவா அம்மாஜோ. அது உங்களையும் டான்ஸ் ஆட சொல்றாரு. நான் டான்ஸா? எஸ். எந்த பாட்டுக்கு ஆடணும்னு கேளு. கதக்கா, பரதநாட்டியமா, கரகமா, டிஸ்கோவா, ஆள் தொட்ட பூபதி எல்லாம் எமக்கு தெரியும். சொல்லு. உங்களோடது இருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம். அவங்களோட மியூசிக்கு போய் ஆடுங்க. அடியே, அவங்க மியூசிக் ஏ ஜம்பா ஓ ஜம்பா ஏ ஜம்பா அது மட்டும் தானே இருக்கும். சரி, அதான் உங்க லாக்கர்ல போன் இருக்குல்ல, ஆமா. எடுத்து நீங்களா ஒரு மியூசிக்க போட்டு பாருங்க, ஆடுங்க. அப்படியா? இதுல இருந்து ஒரு சாங் செலக்ட் பண்ணிக்கலாமா? இப்ப பாரு. வாங்க ஹிட்லர், வாங்க நீங்க ஒரு டான்ஸ் போடுங்க. என்ன கொலை பண்ண சொல்லிட்டு நீ ஜாலியா ஆடிட்டு இருக்கியா? ஐயோ, நான் உங்களை காப்பாத்ததா டான்ஸே ஆடுறேன். இதை நான் நம்புறேன். நீ சரியான பச்சோந்தி. இங்க உனக்கு வசதி தெரியுதோ அங்க ஜம்ப் ஆயிடு. நான் உனக்கு வசதியா தெரிஞ்ச அதான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு என் பக்கம் ஜம்ப் ஆயிட்டேன். இப்போ உனக்கு போர் அடிச்சிருச்சு, இப்போ இங்க செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறேன். ஆமா ஆமா ஆமா, இது பெரிய பக்கிங்ஹாம் அரண்மனை. அதுவும் அந்த கழுகு தலையன் தான் இங்கிலாந்து இளவரசன். இங்க நான் செட்டில் ஆக பிளான் போடுறதுக்கு. உனக்கு எங்கேயாவது கொஞ்சமாவது மூளை இருக்காயா? எது எப்படியோ என் வாழ்க்கைய நாசம் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கு யமனா மாறிட்டேன். நீ ஆடு, ஜாலியா ஆடு. நான் சாகுற வரைக்கும் ஆடு. யோ, என்ன ஆடு மாடு கோழின்னு? நான் சொல்றது உனக்கு கடைசி வரைக்கும் புரியாதா? நான் இங்க செய்யறது எல்லாமே வெறும் நாடகம் தான். நான் உனக்காக தான் நடிச்சுட்டே இருக்கேன். ஆமா, இதெல்லாம் உனக்கு புதுசா சொல்லி தரணுமா? நடிக்கிறதுக்கே பிறந்தவளாச்சு நீ. நடிச்சு நடிச்சு தானே எனக்கு இந்த நிலைமையை கொண்டு வந்துட்ட. நடி, நல்லா நடி. யோ ஹிட்லர், லூசு மாதிரி பேசாதயா. நீ இந்த மாதிரி நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் நான் இல்ல, நீயே தான். வாழ்க்கையில என்கிட்ட ஒரு நாளாவது பாசமா இருந்திருக்கியா? ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடந்திருக்கியா? ஒரு அடிமை மாதிரி தானே என்ன நடத்திருக்க. என்ன ரூமுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்ன, அப்புறம் தரையில படுக்க விட்ட. நான் பிரியமா உன்கிட்ட வந்தா நடுவுல ரோபோவை கொண்டு வந்து என்ன விரட்டி விட்ட. இப்போ ஒரு இளநீர்ல ஈகோ பார்க்க போய் இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. கடைசியில என்ன குத்த சொல்ற? பேருக்கு தான் இவங்க எல்லாம் காட்டு மிராண்டி. ஆனா இவங்க கூட
குடும்பம் குழந்தைன்னு எப்படி சந்தோஷமா வாழ்றாங்க பாத்தியா? இத பார்த்து கூட உனக்கு புத்தி வராதா? ஏய் பாய மூடு. நீ தப்பிச்சிட்ட, நான் மாட்டிக்கிட்டேன். அதான் என்னை பார்த்து இளக்காரமா இருக்க உனக்கு. நீ எல்லாம் என்னை பார்த்து அட்வைஸ் சொல்ற. உனக்கு எதுக்கு இவ்ளோ ஈகோ இருக்குன்னே தெரியல. அதுவும் என்கிட்ட மட்டுமே உனக்கு ஈகோ இருக்கும். ஏன் நீ ஒரு ரெஸ்டாரண்ட்ல அட்வைசரி டீம் வச்சுக்கிறது இல்ல? அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறது இல்லையா? நான் சொன்னா மட்டும் அப்படியே குதிக்கிற. கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளு, அப்பதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். என் நேரத்தை பாரு. நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்ட பாரு. இதை பாரு, உன் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன் உதவி இல்லாம நான் இங்கிருந்து தப்பிப்பேன். எப்படி 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 இதோ இப்போ ஓடி போய் அப்படியே தப்பிக்கிற மாதிரி திரும்பவும் ரிவர்ஸ்லயே வந்து மாட்டிக்கிட்டீங்களே, அத சொல்றீங்களா? சிங்கம் சிங்கிளாவே யோசிக்கோன்னு அசிங்கப்பட்டு வந்தீங்களே, அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் புத்தியே வரல. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அது புருஷன் பொண்டாட்டிக்கும் பொருந்தும். இப்பவாவது இந்த பொண்டாட்டி பேச்ச கேளியா? மனசார என்ன உன் மனைவியா ஏத்துக்க. நான் தெரியாம செஞ்ச தப்புகளை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. நான் இப்பவே அந்த காட்டு மிராண்டிங்க கிட்ட பேசி நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இது அக்கறையா இல்ல மிரட்டல? வாய் மூடிட்டு நான் சொல்றது கேளு, இல்லன்னா நீ செத்துருவ. அதானே சொல்ற? ராணி ஆகுறதுக்கு முன்னாடியே தலையில கிரீடம் ஏறிடுச்சு உனக்கு. இத பாரு, இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாழ்க்கையில தனியா நின்னு ஜெயிச்சிருக்கா இந்த அபினவ் ஜனார்தன். உன்னோட பிளாக் மெடல் என்கிட்ட செல்லாது, சரியா? உன் உதவி இல்லாம நான் இங்கிருந்து தப்பிப்பேன். நீ கவலையப்படாத. எதுக்கியா உனக்கு இந்த வரட்டு கௌரவம்? வரட்டு கௌரவம் இல்ல, இது சுய கௌரவம். இப்ப நான் சொல்ல போறத கேப்பியா மாட்டியா? 8வது மகாராணிக்கு அதிகாரம் கொடி கட்டி பறக்குதோ? இத பாரு, நீ என்ன எவ்வளவு ஆர்டர் பண்ணாலும் உன் ஆர்டருக்கு எல்லாம் பயப்படாம நான் இன்னைக்கு பார்டரை தாண்ட போறேன். நீ பாத்துட்டே இரு. ஹிட்லர்! ஐயோ, எதுக்கு இந்த இளவரசி இந்த ஆளை இப்படி பாக்குறாங்க? இப்படி பார்த்தா இந்த ஆளு சீக்கிரம் சாவ போறான்னு அர்த்தமாச்சே. என்ன ஏன் இந்த பொண்ணு இப்படி பாக்குது? என்ன ஒருவேளை ஹாசினி மாதிரி இவ்வளவு லூசா இருப்பாளோ? ஏய், தூர போ. கைவிடு, தூர போ. அதோ பாவி, விஷம் தெரியாம விளையாடுறானு. இளவரசிக்கு இவன் பேசுறது மட்டும் தெரிஞ்சா இப்பவே இவன் தலை துண்டாயிருக்குமே. இங்க வாங்க, இங்க வாங்க சீக்கிரம். ஐயோ வாங்க. ஜெயமா வாங்க. என்னடி? ஏய் 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 ஏய், கைய விடுறி. எதுக்குடி என்ன இப்படி இழுத்துட்டு வர? இப்பதான் டான்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அம்மா, உங்க மகனோட லைஃபே ஃபைனலுக்கு வரப்போகுது. இதுல உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப முக்கியமா? ஏண்டி இப்படி பேசுற? ஏஜே நல்லா தானே இருக்கா? அவனுக்காக மட்டும் தானே நீயும் நானும் நாடகத்தையே போடுறோம். எப்படியாவது காப்பாத்திடலாம், விடு. என்ன ஜெயமா பேசுறீங்க? எனக்கு நாளைக்கு கல்யாணம். ஆனா இன்னைக்கு ஹிட்லரை கொல்ல போறதா சொல்றாங்கல்ல, அது எந்த நேரத்திலயும் நடக்கலாம். பித்த மகனோட தலைய வெட்ட போறாங்க, நீங்க காப்பாத்தாம அசால்ட்டா இருக்கீங்க. அரே போ பேட்டி, நான் எதுக்கு கவலைப்படணும்? எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான். ஹிட்லரோட தலைய வெட்டும் போது மேல இருக்கிறவன் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. ஏய், என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகாம அந்த பெருமாள் பாத்துக்குவாருன்னு சொன்னேன். அவர் தானே என் கனவுல வந்து 7 மலை தாண்டி வந்தாதான் என்ன பார்க்க முடியும்னே சொன்னாரு. அப்ப பாத்துக்க மாட்டாரா என்ன? ஐயோ, கனவு கனவுன்னு சொல்லாதீங்க. பிராக்டிகலுக்கு வாங்க ஜெயம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. உங்களுக்கு அந்த அக்கறையே இல்லையா? அக்கறை இல்லையாவா? ஏன் எனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கணுமா? அவன் என் பையன் தான், சரி. அவன் உன் புருஷன் தானே, உனக்கு அக்கறை இல்லையா? அவனுக்காக நீ போராடு. நான் அப்போத்துல இருந்தே ஹிட்லருக்காக போராடிட்டு தான் இருக்கேன். என்ன பொண்டாட்டின்னு ஒத்துக்கோ, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கலான்னு சொன்னேன். உங்க மகன் தான்
ஈகோ பார்த்துட்டு என் பேச்சு கேட்காமலே போறாரு. நீங்க ஒரு அடங்கா பிடாரன மகனா பெற்று அவனை நான் கட்டிக்கிட்டு அழ வேண்டியதா இருக்கு. இல்லனா என் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும். ஸ்டாப். இதையே நீ ரொம்ப வாட்டி ரிப்பீட் பண்ணிட்ட. புதுசா ஏதாவது சொல்லு. இரு, இப்ப என்ன பண்றது? தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? எஸ், செம்ம பிளான். கவனமா கேளுங்க, பயந்துராதீங்க. ஏய், இந்த டயலாக் கவலைப்படாத, வருத்தப்படாத, இப்படி இழுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா சொல்லு. இன்னைக்கு ஏஜி தலைய வெட்ட போற நேரத்துல என்னடி சொல்ற? என்னமோ முடி வெட்டுற மாதிரி வெட்ட போறேன்னு சொல்ற. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. வெட்ட போறது என் பையனை மட்டும் இல்ல, உன் புருஷனோட தலைய. ஐயோ, முழுசா கேளுங்க ஜெயமா. முழுசா கேளுங்களா? அப்படின்னா நீ முழுசா சொல்லு, பாதியில் நிறுத்தாம. பாதியை மட்டும் சொல்லி பீதியை கிளப்பாத. ஏஜி தலைய வெட்ட போற நேரத்துல ஸ்டாப் அப்படின்னு கத்த போறேன். ஸ்டாப்னு இங்கிலீஷ்ல விளங்கிடும். தமிழ் பேசினாலே புரியல, ஸ்டாப்னு இங்கிலீஷ்ல சொல்ல போறாளா? ஐயோ ஜெயமா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியல. அவங்க லாங்குவேஜ நான் கத்து வச்சிருக்கேன். ஸ்டாப்னு சொல்றதுக்கு பிஜ்லின்னு சொன்னா போதும். சூப்பர். சரி, பிஜ்லிக்கு அப்புறம் இட்லியா? அப்போ அரசனுக்கு நான் ஒரு லாக் பாயிண்ட் வைக்க போறேன். அந்த கழுகு தலையனை நீ லாக் பண்ண போறியா? ஐயோ, தலை சுத்துது. சரி சொல்லு, என்ன லாக்கு? இது பாரு கழுகு தலையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணம் ஹிட்லரை கொல்றதுக்கு முன்னாடி நடக்கணும்னு கண்டிஷன் போடுவேன். எதுக்கு? அதுல ஒரு திட்டம் இருக்கு. திட்டம்? எந்த திட்டமா இருந்தாலும் என் பையன் ஏஜே சாக போறது உறுதி தானே. இப்ப சாக போறவன் கொஞ்சம் தள்ளி சாவான், அதானே? இது என்ன உலகத்துல இல்லாத திட்டம்? இது உலக திட்டம் இல்ல, கலக திட்டம். கலகமா? ஆமா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஹிட்லரோட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வான்னு அந்த கழுகு தலையன் கிட்ட சொல்லுவேன். ஐயோ, உங்க பையன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு. இருக்காதீங்க, வைங்க நம்பிக்கைய. இதுல ஏஜே ஜெயிச்சுட்டா எங்களை ஒண்ணும் பண்ணாம உசுரோட விட்டுறணும். டீல் ஓகேவான்னு கேப்பேன். அந்த கழுகு தலையனும் என் மேல இருக்கிற கிறக்கத்துல சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். Ika buka jikahi, hati kahi, ukta jahka, bukaha. Jama jamaki, rathaki, baba jililingka. ஓ, இவளுக்காக ஏன்டா என் கூட சண்டை போடுற? சரி, உன்னை கொன்னாதான் நான் இங்கிருந்து தப்பிக்க முடியும். உனக்கு என் கையால தான் சாவு. Jalingala. Ah. Jingo! Jingo!